அன்பு நேயர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர் ஊட்டி மெயின் ரோட் மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, ஊட்டி மெயின் ரோட் மேட்டுப்பாளையம். 2000 ஆண்டுகள் பாரம்பரியத்துக் கொண்டு விளங்கும் கத்தோலிக்க திருவையின் தலைமையிடம்தான் வத்திக்கான் நகரம். உலகின் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாய் அமைந்திருக்கும் இந்த வத்திக்கானை மையமாக வைத்து திருத்தந்தையர்களின் உலகளாவிய தொடர்பாடுகள் இருக்கின்றன, செயல் திட்டங்கள் நிறைவேறுகின்றன. அந்த வகையில் திருவை செய்திகள், திருத்தந்தையின் உரைகள், சந்திப்புகள், திருப்பயணங்கள், சமூக நேர்காணல்கள் என எண்ணற்ற நிகழ்வுகளை வாரந்தோறும் கொண்டு வருவதுதான் இந்த வத்திக்கான் டாப் 10. இன்றும் திருத்தந்தையவர்களின் அடுத்த திருத்தூது பயணம், ஐரோப்பாவில் பெருகும் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வெறுப்புணர்வு, எங்கிருந்து வருகிறது இந்த வருடத்திற்கான வத்திக்கான் குடில் என பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. அனைத்தையும் அறிந்து கொள்ள வாருங்கள், இணை நிகழ்ச்சிக்குள் போகலாம். அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அந்தோனி பிளிங்கன் அவர்கள் 2ஆம் முறையாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை வத்திக்கானில் சந்தித்தார். அந்த காட்சிகளை இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக பார்ப்போம். அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை சந்திப்பது இது 2வது முறையாகும். அமெரிக்காவின் புதிய அதிபர் டிரம்ப் அவர்கள் பதவியேற்பதற்கும் தனது பதவிக்காலம் முடிய இன்னும் 2 மாதங்கள் இருக்கும் நிலையில் அவர் இச்சந்திப்பை நிகழ்த்தியிருக்கிறார். உக்ரைன் மற்றும் மத்திய கிழக்கு பகுதியின் போர் சூழல் போன்ற உலகளாவிய நிகழ்வுகள் குறித்து திருத்தந்தை அவர்களும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சரும் உரையாடினர். தன் மனைவியோடு வந்திருந்த பிளிங்கன் அவர்கள் கர்தினால் பியத்ரோ பரோலின், பேராயர் காலகர் போன்ற வத்திக்கானின் உயர்மட்ட அதிகாரிகளோடும் உரையாடல் நிகழ்த்தினார். ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் திருத்தந்தையை முதலில் சந்தித்தது 2021ஆம் ஆண்டு ஜூன் மாதமாகும். 40 நிமிடங்கள் நீடித்த அந்த சந்திப்பில் திருத்தந்தை அவர்கள் 2015இல் தான் அமெரிக்கா சென்ற அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த வார பொது பார்வையாளர்கள் சந்திப்பில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் போர் சூழல் காரணமாக இன்னலுறும் உலகின் பல பகுதிகளை நினைவு கூர்ந்தார். அந்த காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை அவர்கள் அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்த பிறகு வாராந்திர பொது மறைக்கல்வி உரைக்கு தலைமை தாங்கினார். அந்நேரத்தில் மத்திய கிழக்கு பகுதியில் தாக்குதல் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அமைதி ஏற்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். புனித பூமியில் அமைதி ஏற்படவும் நாம் ஜெபிப்போம். நாசரேத், பாலஸ்தீனம், இஸ்ரேல் போன்ற பகுதிகளில் மக்கள் அதிகம் துன்புறுகிறார்கள். Che ci sia la pace, che ci sia la pace, la gente soffre tanto. உக்ரைன் நாட்டின் சூழ்நிலை குறித்து அதிக நேரம் பகிர்ந்து கொண்ட திருத்தந்தை அவர்கள் அங்கு வந்திருந்த இளையோரை சிரத்தை எடுத்து ஜெபிக்க கேட்டுக்கொண்டார். சிறார்களே, இளைஞர்களே, உக்ரைனில் கடும் குளிரில் துன்புறும் குழந்தைகளை நினைத்து பாருங்கள். அந்நாட்டின் குழந்தைகளுக்காகவும் சிறார்களுக்காகவும் ஜெபியுங்கள். Senza riscaldamento, con un inverno molto duro, molto forte. Pregate per i bambini e ragazzi ucraini. அந்த பொது மறைக்கல்வி உரையின் போது தொலைதூர கிழக்கில் இருக்கும் நாடான சீன நாட்டிற்கு தன் உடனிருப்பை காண்பிக்கும் வண்ணமாக வரும் காலங்களில் மறைக்கல்வி உரை சீன மொழியிலும் மொழியாக்கம் செய்யப்படும் என்று அவர் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது அடுத்த திருத்தூது பயணமாக இத்தாலியின் வடபகுதியில் உள்ள கார்சிகா தீவுக்கு செல்லவிருக்கிறார். அதை குறித்த செய்தியை இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது 88வது பிறந்த நாளில் மீண்டும் திருத்தூது பயணம் மேற்கொள்ள உள்ளார். டிசம்பர் மாதம் 15ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்று பிரான்ஸ் நாட்டில் உள்ள கோர்சிகாவிற்கு செல்லவிருக்கிறார். இது மத்திய தரைக்கடலில் நடைபெறும் பிரபலமான மதம் தொடர்பான மாநாட்டை ஒட்டி அமையவிருக்கிறது. 2023ஆம் ஆண்டு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கர்தினாலாக நியமித்த ஆயர் அவர்கள் அங்கே திருத்தந்தைக்காக காத்திருப்பார். நம் நாடான பிரான்சில் அறிவு, உடைமை, அதிகாரம், செயல் குறித்து அதிகம் பேசப்படுகிறது. அவை பெரும்பாலும் பொருள் முதல்வாதம் தொடர்பானதாகவும் தனிப்பட்ட தர்க்கமாகவும் இருக்கிறது. ஆனால் நமது இருப்பை குறித்து அரிதாகவே பேசுகிறோம். மேலும் மத சார்பற்ற சமுதாயம் என்ற பெயரில் கடவுள் அகற்றப்பட்டு விட்டார். கடவுள் தொலைதூரம் வைக்கப்பட்டுள்ளார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் விளிம்பு நிலை மக்களிடம் செல்ல வேண்டும் என்ற எண்ணத்திற்கு ஏற்ப
பிரான்சிற்கு செல்லும் 3வது திருத்தூது பயணமாக இது இருக்கும். 2023ஆம் ஆண்டு மத்திய தரைக்கடல் பகுதியின் ஆயர்களின் வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக திருத்தந்தை அவர்கள் மார்செயிலுக்கு சென்றார். 2014ஆம் ஆண்டு ஸ்ட்ராஸ்பர்க் சென்றார். அது ஒரு அரசுமுறை பயணமாக அமைந்தது. ஏனென்றால் ஐரோப்பிய பாராளுமன்றம் மற்றும் ஐரோப்பிய கவுன்சிலில் உரையாற்றுவதற்காக அவர் அங்கே சென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இஸ்லாமிய உலகத்தோடு வத்திக்கான் நல்லுறவை பெற முக்கிய பணியாற்றிய கர்தினால் மிகுவல் அவர்கள் சமீபத்தில் மறைந்தார். அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். கர்தினால் மிகுவல் ஏஞ்சல் அவர்களின் இறுதி ஊர்வலம் ஓர் உணர்வுபூர்வமான நிகழ்வாக அமைந்திருந்தது. வத்திக்கானில் மறைந்த சில சுறுசுறுப்பான கர்தினால்களில் இவரும் ஒருவர். கர்தினால்கள் குழுமத்தின் தலைவர் ஜியோவானி பாட்டிஸ்டாரே அவர்கள் அவ்விறுதி திருப்பலியில் மறையுரை வழங்கினார். அவருக்கு வயது 72 மட்டுமே. அவரது உடல் நலம் குறைந்துவிட்டது, ஆனால் பலவீனம் அடையவில்லை. மதங்களுக்கு இடையிலான உரையாடலுக்கான திருப்பிட கழகத்தின் தலைவராக தனது சேவையில் மற்ற மதங்களுடன் உரையாடுவதற்கான அர்ப்பணிப்பில் அவர் இறுதி வரை தன்னை அர்ப்பணித்து இருந்துள்ளார். இஸ்லாம் தொடர்பான உரையாடல்களில் தனது முக்கிய ஒத்துழைப்பாளர்களுள் ஒருவராக இருந்த கர்தினால் மிகுவல் அவர்களுக்கு இறுதி விடை அளிக்க திருத்தந்தை அவர்கள் வந்தார். உண்மையில் 2019ஆம் ஆண்டு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஆயுசோ அவர்களை கர்தினாலாக உயர்த்தினார். அன்றிலிருந்து முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக உள்ள நாடுகளில் மேற்கொள்ளப்பட்ட சில முக்கியமான பயணங்களில் கர்தினால் ஆயுசோ அவர்களை காண முடிந்தது. பஹ்ரைன், மொரோக்கோ மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தந்தை அவர்கள் மேற்கொண்ட திருத்தூது பயணத்தின் போது அவரை காண முடிந்தது. சமீபத்திய இஸ்லாமிய உலகத்துடன் வத்திக்கானின் உறவுகளை வலுப்படுத்த முன்வரிசையில் பணியாற்றியவர்களில் கர்தினால் ஆயுசோ அவர்களும் ஒருவர் என்பது தெளிவாகிறது. மேலும் மரியாதை மற்றும் நட்பின் அடையாளமாக சில இஸ்லாமிய தலைவர்கள் இந்த இறுதி சடங்கில் கலந்து கொண்டனர் என்பது கவனிக்கத்தக்கது. மிஸ்டிசிசம் எனப்படும் தவறான இறை ஒன்றிப்பு நெறியை பின்பற்றுவது குற்றமாக கருதப்படுமா இல்லையா என்ற கேள்விக்கு பதிலளிக்கிறது இந்த பகுதி. தவறான இறை ஒன்றிப்பு நெறியை எனப்படும் ஃபால்ஸ் மிஸ்டிசிசம் ஒரு குற்றமாக இருக்க முடியுமா என்பதை ஆய்வு செய்ய வத்திக்கான் ஒரு ஆணையத்தை அமைத்துள்ளது. இப்போது வரை திரு அவை சட்டத்தில் இந்த விஷயத்தில் தண்டனை விதி இல்லை என்பது கவனிக்கத்தக்கது. இந்த சிக்கல் ஆன்மீகம் மற்றும் பாலியல் முறைகேட்டிற்கு முன்னோடியாக அமைந்துள்ளது என்ற கவலை ஏற்பட்டுள்ளது. இந்த காரணத்திற்காக இந்த குற்றத்தை வகைப்படுத்த முடியுமா என்பதை ஆய்வு செய்ய நம்பிக்கை கோட்பாடு மற்றும் சட்டப்பூர்வ உரைகளின் திருப்பிட கழகங்கள் இணைந்து செயல்படும். மேலும் இதில் ஒரு கூடுதல் சிக்கலும் இருக்கிறது. அதாவது தவறான இறை ஒன்றிப்பு நெறியை என்று அழைக்கப்படுபவை வரலாறு முழுவதும் பல வேறுபட்ட பொருள்களுடன் அழைக்கப்பட்டுள்ளது. அவற்றை தெளிவுபடுத்துவது அவசியமாகிறது. தவறான இறை ஒன்றிப்பு நெறி என்ற வெளிப்பாடு பலவிதமான அர்த்தங்களில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. சில அர்த்தங்களில் ஓர் இறையியலாளர் ஒரு விஷயத்தை சொன்னார், பின்னர் மற்றொரு பொருளில் வேறு ஓர் இறையியலாளர் மற்றொரு விஷயத்தை சொன்னார். பின்னர் திரு அவை சட்ட வல்லுநர்கள் அதற்கு ஒரு பொருளை கொடுக்கிறார்கள், மற்றவர்கள் அதை விரிவுபடுத்தி வேறு ஏதாவது சொல்கிறார்கள். ஆனால் நம்மை பொறுத்தவரை குழப்பத்தின் காரணமாக அது பயன்படுத்தக்கூடாத ஒரு வெளிப்பாடு. இந்த ஆணையத்திற்கான ஒப்புதல் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் வழங்கப்பட்டது. தவறான இறை ஒன்றிப்பு நெறி தொடர்பான சிக்கலை தீர்க்க முதலில் முயற்சி எடுத்தது திருத்தந்தை 9ஆம் இன்னசென்ட் மற்றும் 12ஆம் பயஸ் போன்றோரும் அவரது முன்னோடிகளுமே என்பது குறிப்பிடத்தக்கது. 1983ஆம் ஆண்டு காணாமல் போன இம்மானுவெல்லா ஓர்லாண்டி என்னும் சிறுமி குறித்த புதிய தகவல் கிடைத்துள்ளதாக வத்திக்கான் தெரிவித்திருக்கிறது. அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். 1983ஆம் ஆண்டு இம்மானுவேலா ஓர்லாண்டி என்ற சிறுமி காணாமல் போனது தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் திருப்பிடம் தேடுவதாக வத்திக்கானின் நீதித்துறை ஊக்குவிப்பாளர் தெரிவித்தார். இந்த 40 ஆண்டுகளில் 15 வயது இத்தாலிய பெண் ரோமின் மையத்தில் ஒரு தடயமும் இல்லாமல் காணாமல் போனது பற்றி பல கருத்துக்கள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளன. 5 தடயங்கள் இருக்கின்றன. அனைத்தும் உண்மையாக இருக்க முடியாது. அவை அனைத்தும் பொய்யாக இருக்கலாம், ஏனென்றால் அவை ஒன்று மற்றொன்றுக்கு எதிரானதாக இருக்கின்றன. மனித கடத்தல் மற்றும் மாஃபியா, ஓர்லாண்டி குடும்பத்தில் ஏற்பட்ட குடும்ப பிரச்சனைகள், வத்திக்கான் வங்கியுடன் இணைக்கப்பட்ட நிதி மிரட்டல் என பல திருப்பங்கள் இதில் இருக்கின்றன. இப்போது இம்மானுவேலாவின் சகோதரர் பல ஆண்டுகளாக பேசி வரும் ஓர் ஆவணத்தில் கவனம் செலுத்துகிறது. திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்களின் முன்னாள் உதவியாளரும் வேட்டிலீக்ஸ் வழக்கில் தொடர்புடையவருமான பாலோ கேப்ரியல் அவர்கள் இம்மானுவேலா ஓர்லாண்டி அறிக்கை என்ற தலைப்பில் ஒரு ஆவணத்தை வத்திக்கானில் பார்த்ததை தன்னிடம் கூறியதாக பீட்ரோ ஓர்லாண்டி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்.
ஆவணத்தை கண்டுபிடித்தோம். பியட்ரோ ஓர்லாண்டி இதை பற்றி நிறைய பேசினார். மேலும் அது ஆணையத்திலும் விவாதிக்கப்பட்டது. அந்த ஆவணம் இருக்கிறது. அதை நாங்கள் கண்டுபிடித்துள்ளோம். அதன் உள்ளடக்கம் என்ன என்பதை ரகசியமாக வைத்திருக்க வேண்டும். அலெசாண்ட்ரோ அவர்கள் இந்த அறிக்கையின் இருப்பை த த்ரான் அண்ட் த ஆல்டர் என்ற புத்தகத்தின் விளக்க காட்சி மூலம் உறுதிப்படுத்தியுள்ளார். வெளிப்படையாக 1983 ஆண்டு முதல் வத்திக்கான் சேகரித்து வரும் அனைத்து தகவல்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. வத்திக்கான் விசாரணையை தொடங்குவதற்கு 6 ஆண்டுகளுக்கு முன்பு 2017 ஆண்டிலிருந்து அவ்வறிக்கையை பார்க்குமாறு குடும்பம் கோரி வருவதாக ஓர்லாண்டி குடும்பத்திற்கு வழக்கறிஞர் சுட்டிக்காட்டினார். அவர் இப்போது கேட்கும் கேள்வி என்னவென்றால், இந்த ஆண்டுகளில் ஆவணத்தை யார் வைத்திருந்தார்கள், அதன் இருப்பை ஒப்புக்கொள்ள ஏன் இவ்வளவு நேரம் எடுத்தது என்பதுதான் என்பது கவனிக்கத்தக்கது. அயர்லாந்து நாட்டைச் சேர்ந்த இறையியலாளர் ஒருவரும் சீனாவைச் சேர்ந்த சிற்பி ஒருவரும் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்களின் விருதை பெறுகிறார்கள். அதை குறித்த தகவலை இந்த பகுதியில் பார்ப்போம். அயர்லாந்து இறையியலாளர் சிரில் ஓரிகன் மற்றும் ஜப்பானிய சிற்பி எட்சுரோ சோட்டோ ஆகியோர் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் பேரில் வழங்கப்படும் ராட்சிங்கர் விருதை பெறும் தருணம் இது. அமெரிக்காவில் உள்ள நோட்ரடேம் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த அயர்லாந்து இறையியலாளர் ஓரிகன் அவர்கள் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் பற்றி ஆழமாக ஆய்வு செய்துள்ளார். எனவே அந்த அங்கீகாரத்திற்கு அவர் நன்றி தெரிவித்தார். இந்த விருதின் மூலம் நீங்கள் எனக்கு வழங்கிய கௌரவத்திற்கு முழுமையான பொது அங்கீகாரம் தேவைப்படுகிறது. பல மொழிகளில் நன்றி கூறலாம். நன்றி. இந்த விருதை பெற்ற முதல் நபர் சிற்பி எட்சுரோ சோட்டோ அவர்கள்தான். நான் வெறுமனே அழகை தேடும் சிற்பி அல்ல. ஆனால் என் வழி, என் வாழ்க்கை, என் குறிக்கோள் என்னவென்றால் கண்ணுக்கு தெரியாத ஒன்றை சிற்பத்தின் மூலம் தேடுவதுதான். இவரது கதை பார்சலோனா பயணத்தில் தொடங்கியது. அங்கு அவர் சாக்ரடா ஃபேமிலியா பசிலிக்கா கட்டுமானத்தால் ஈர்க்கப்பட்டதோடு அங்கு வேலை செய்ய கேட்டார். பின்னர் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறி திருமுழுக்கு பெற்றார். இந்த கொண்டாட்டத்தின் போது பலவகை இசை ஒலித்தன. பார்சலோனாவில் உள்ள சாக்ரடா ஃபேமிலியாவில் கிறிஸ்து பிறப்பு காட்சியால் ஈர்க்கப்பட்ட ஒரு பாடலும் சோட்டோ அவர்கள் பணிபுரிந்த காட்சியும் விழாவை நிறைவு செய்தன என்பது குறிப்பிடத்தக்கது. ஐரோப்பிய நாடுகளில் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வெறுப்புணர்வு மற்றும் குற்றங்கள் பெருகி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். ஐரோப்பாவில் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வெறுப்பு மற்றும் குற்றங்கள் அதிகரித்து வருகின்றன. 2024ஆம் ஆண்டின் அறிக்கை ஒன்றில் ஐரோப்பாவில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு எதிரான சகிப்புத்தன்மை மற்றும் பாகுபாடு குறித்த கண்காணிப்பகம் இந்த வெறுப்பு குற்றங்களில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு இருப்பது குறித்து ஆவணப்படுத்தியுள்ளது. 2022ஆம் ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டு வரை 35 வெவ்வேறு ஐரோப்பிய நாடுகளில் வெறுப்பு குற்றங்கள் 3 மடங்காக அதிகரித்துள்ளன. போலீஸ் தரவு மற்றும் சிவில் சமூக புள்ளி விவரங்களை பயன்படுத்தி OIDAC ஐரோப்பா 2023ஆம் ஆண்டு 2444 கிறிஸ்தவ விரோத வெறுப்பு குற்றங்களை அடையாளம் கண்டுள்ளது. 2022ஆம் ஆண்டு அந்த எண்ணிக்கை 749 சம்பவங்களாக மட்டுமே இருந்தன. பிரான்ஸ், ஐக்கிய நாடுகள், ஜெர்மனி, போலந்து, இத்தாலி, ஸ்பெயின் மற்றும் ஆஸ்திரியா போன்ற நாடுகளில் வெறுப்பு குற்றங்கள் அதிகமாக இருந்து வருகின்றன. அதன் அளவீடு 62% என்பதாக இருக்கிறது. கிறிஸ்தவ விரோத வெறுப்பு குற்றங்கள் காழ்ப்புணர்ச்சியிலிருந்து கடுமையான உடல் ரீதியான வன்முறை மற்றும் ஆக்கிரமிப்பு என தீவிரத்தன்மை கொண்டவையாக இருந்து வருகின்றன. ஸ்பெயினில் உள்ள 2 கத்தோலிக்க ஆலயங்களில் ஒரு பயங்கரவாதி பலிபீட பணியாளரை கொன்று பலரை காயப்படுத்தியதை ஓர் உதாரணமாக சொல்லலாம். மற்றொரு உதாரணம் பிரான்ஸ் பாரிஸில் 4 கத்தோலிக்க ஆலயங்கள் தீ வைக்கப்பட்டதையும் பெட்ரோல் குண்டுகளால் தாக்கப்பட்டதையும் கூறலாம். போலந்தில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற நற்கருணை பவனியில் ஒருவர் தனது காரால் மோதியதில் பலர் காயமடைந்தனர். இறுதியாக ஜெர்மனியில் மட்டும் 2023ஆம் ஆண்டு கிறிஸ்தவ வழிபாட்டு தலங்களுக்கு குறைந்தது 2000 சொத்து சேதங்கள் ஏற்பட்டதாக OIDAC ஐரோப்பா குறிப்பிட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டு வரையிலான கிறிஸ்தவ விரோத வெறுப்பு குற்றங்களின் அதிகரிப்பு ஐரோப்பா முழுவதும் கிறிஸ்தவத்தின் மீதான விரோதத்தின் அளவு அதிகரித்திருப்பதை காட்டுகிறது என்பது கவனிக்கத்தக்கது. ஓர் பாலின ஈர்ப்பு, கருக்கலைப்பு போன்றவற்றில் சமீபத்திய அமெரிக்கர்களின் பார்வை எப்படி இருக்கிறது என்பதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான பாரம்பரிய திருமணத்தை பல அமெரிக்கர்கள் பார்க்கும் விதம் தீவிரமாக மாறி வருகிறது. இன்று ஏறக்குறைய 70% அமெரிக்கர்கள் ஒரே பாலின திருமணத்தை ஒப்புக்கொள்கிறார்கள் என்று ஆய்வுகள் கூறுகின்றன. 30 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த எண்ணிக்கை பாதியாக இருந்தது. மாறிவரும் இந்த மனநிலை மிக சமீபத்தில் நடந்த தேர்தலிலும் பிரதிபலித்தது. கலிபோர்னியா, கொலராடோ மற்றும் ஹவாய் ஆகிய நாடுகள் அந்தந்த நாடுகளுக்குள் திருமண பாரம்பரிய வரைமுறையை மாற்ற வாக்களித்தன.
இதேபோல் அமெரிக்காவிலும் கருக்கலைப்பு பற்றிய பார்வை மாறி வருகிறது. அமெரிக்காவின் லாப நோக்கமற்ற ஃபியூல் ஆராய்ச்சி மையத்தின் கூற்றுப்படி நேர்காணல் செய்யப்பட்ட அமெரிக்கர்களில் கிட்டத்தட்ட 2/3 பங்கு மக்கள் கருக்கலைப்பு சட்டப்பூர்வமாக்கப்படுவதற்கு ஆதரவாக இருப்பதாக தெரிகிறது. மேலும் கடந்த மாத தேர்தல் முடிவுகள் கருக்கலைப்பு உரிமைகளை விரிவுபடுத்துவதற்கு 7 அமெரிக்க மாநிலங்கள் வாக்களித்தன. 3 மட்டுமே இந்த சட்ட திருத்தங்களை நிராகரித்துள்ளன என்பது கவனிக்கத்தக்கது. வத்திக்கானுக்கான இந்த வருட கிறிஸ்துமஸ் குடில் எந்த இடத்திலிருந்து வந்திருக்கிறது என்பதை குறித்து இன்றைய நிகழ்ச்சியின் இறுதியாக பார்ப்போம். கிறிஸ்துமஸ் நெருங்கி வருவதால் வத்திக்கான் அதற்காக தயாராகி வருகிறது. இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் பிறப்பு காட்சி வெனிஸுக்கு அருகிலுள்ள ஒரு வரலாற்று கடலோர நகரமான கிராடோவில் இருந்து வருகிறது. மேலும் இந்த கிறிஸ்து பிறப்பு காட்சியானது உள்ளூர் சமூகத்தின் பிரதிநிதிகளின் கையால் செய்யப்பட்டது. எங்களுடையது குறிப்பிட்ட ஒரு வகையான கிறிஸ்து பிறப்பு காட்சியாக இருக்கும். எங்களது தீவை பிரதிபலிப்பதாக இது இருக்கும். மேலும் எங்கள் தடாகத்தில் இருக்கும் சிறிய தீவை புனரமைக்க முயற்சித்தோம். இங்கு கேசோன் என்று அழைக்கப்படும் வழக்கமான கட்டுமானத்துடன் மண், செங்கற்கள், வைக்கோல் போன்றவற்றால் கட்டப்பட்ட குடிசை அது. உள்ளே கிறிஸ்து பிறப்பின் காட்சி இருக்கும். புனித பேதுரு சதுக்கத்தில் உள்ள இந்த சிறிய தீவை மீண்டும் உருவாக்க முயற்சிக்கிறோம். தாவரங்கள், விலங்கினங்கள், சிலைகள் போன்றவை களிமண்ணால் செய்யப்பட்டவை. மேலும் இவற்றின் எடை வித்தியாசமானவை. உண்மையில் எங்கள் நகரத்தின் ஒரு பகுதி இங்கு வைக்கப்பட்டுள்ளது. un qualcosa di particolare, ecco, di diverso dal solito. Ed è in pratica un pezzo della nostra città che si trasferisce. 40 தன்னார்வலர்களால் உருவாக்கப்பட்ட இந்த கிறிஸ்து பிறப்பு காட்சியில் இவர்கள் அனைவரும் பெருமை கொள்ளும் வகையில் கிராடோ நகரம் முழுமையாக ஈடுபட்டுள்ளது. இங்கு சுமார் 40 தன்னார்வலர்கள், தொழில் வல்லுநர்கள் மற்றும் கைவினைஞர்கள் இருந்தனர். கைவினைஞர்கள், கப்பல் துறை தயாரிப்பாளர்கள் மற்றும் மாஸ்டர் கார்பெண்டர்கள் வழக்கமான தட்டையான அடிமட்ட படகுகளை உருவாக்கும் பொறுப்பில் இருக்கின்றனர். ஏனென்றால் குளத்தில் உள்ள கால்வாய்கள் அதிகம் ஆழமற்றவை. சில அங்குல நீர் மட்டுமே அங்கு இருக்கும். வலைகளை உருவாக்கும் பொறுப்பில் இருந்த மீனவர்களும் சிலைகளை உருவாக்கிய கலைஞர்களும் இதில் இடம்பெறுவர். 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் கிராடோவில் உள்ள அன்றாட வாழ்க்கையால் ஈர்க்கப்பட்டு கிறிஸ்து பிறப்பு காட்சியானது தனித்துவமான கூறுகளை கொண்டுள்ளது. 2 சிறிய படகுகள், அவற்றில் இடம்பெற்றிருக்கும் மண் குடிசை, அதன் அறைக்கு முன்னால் 3 ஞானிகள். கிறிஸ்து பிறப்பு காட்சியை காண வருவது இயற்கை காட்சியின் ஒரு பகுதியாக இருக்கும். ஒரு தனித்துவமான திருப்பமாக 3 ஞானிகள் ஒட்டகத்தில் அல்ல, மாறாக ஒரு உள்ளூர் மீனவ பெண்ணின் படகில் இந்த குடிலுக்கு வருவார்கள். இந்த சிறப்பு அம்சம் மற்றும் பல ஆச்சரியங்கள் டிசம்பர் மாதம் 7ஆம் நாள் முதல் புனித பேதுரு சதுக்கத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. என் அன்பு நேயர்களே, இன்றைய நிகழ்வுகளின் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Mettupalayam.